சம்திங் நெட்வொர்க் ப்ராப்ளம். ரெண்டு கைகளை முட்டி கீழே கொண்டு வாங்க. கால் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு காலையும் ஒன்னா சேர்த்துக்கிங்க. குனிஞ்சி கிளாக்வைஸ் டைரக்ஷன். முட்டி கால் கிளாக்வைஸ். வல பக்கமாக 2 3 4 5. ஆன்டி கிளாக்வைஸ் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்ப கால்களை முன்னோக்கி இடுப்புல கைய வச்சு சப்போர்ட்டுக்கு வலது காலை முன்னாடி தூக்கிக்கோங்க. கணுக்கால் அப் அண்ட் டவுன். 1 2 3 4 5. விரல் நுனிகளை மடக்கி ரிலீஸ் பண்ணுங்க 5 தடவை. 3 4 5. வலப்புறமாக 3 தடவை. வலப்புற சுற்று. ஆன்டி கிளாக்வைஸ் 3 டைம்ஸ். காலை உதறி விடுங்க. வலது கால் மென்மையாக இடது கால் தூக்குங்க. அப் அண்ட் டவுன். 2 3 4 5. விரல் நுனிகளை மடக்கி ரிலீஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. வலது கால் சுழற்சி. இடது கால் சுழற்சி. வலது பக்கம் 3. ஆன்டி கிளாக்வைஸ் 3. காலை உதறி விடுங்க. இடது காலை உட்காரணும். உட்காருங்க பார்க்கலாம். பட்டக்ஸ் கீழே பில்லோ வச்சுட்டு உட்காருங்க. பில்லோ வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். பில்லோ ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. லைட் பில்லோவா வச்சுட்டு நல்ல உள்ளங்கை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. இப்ப கண்ணுக்கு பயிற்சி பண்ண போறோம். நகக்கண்களை மூக்கு நுனிக்குள்ள கொண்டு வாங்க. மேல இருந்து கீழே பிளஸ் குறி, கூட்டல் குறி. மேலிருந்து கீழ்ப்புறமாக 1 2 3 4 5. செல்போன்லாம் அதிகமா பார்க்கறோம் இல்லைங்களா, அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த பயிற்சி செய்யும்போது 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ரமேஷ் ரமேஷ் வந்துட்டீங்களா லைன்ல? ஓகே, ரெடி. அடுத்தது இட்டுக்குறி. இடது தொடையிலிருந்து மேல பெருக்கல் குறி மேல் நோக்கி கிராஸ்ல. 1 2 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலது தொடையிலிருந்து மேல் நோக்கி பெருக்கல் குறி கிராஸ்ல. 1 2 3 4 5. ரமேஷ் பெருக்கல் குறி. ஓகே, ரிலாக்ஸ். இப்ப சைபர் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வலப்புறமாக 0 1. கண்கள் நகக்கண்களை பார்க்கணும். கழுத்து மூவ் ஆகக்கூடாது. கழுத்து நேராக இருக்க வேண்டும். 2 3
4, 5. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே கை கொண்டு வாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் இடப்புறமாக 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். இப்போ கிட்ட பார்வை, தூர பார்வை. மூக்கு நுனி கிட்ட விரல் நுனிகளை கொண்டு வாங்க. தூரமா எடுத்துட்டு போங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ கண்கள் அரை நிமிட நேரம் 2 உள்ளங்கையும் கண்ணை ஒத்திக்கிட்டு அப்படியே மூச்சை கவனிங்க. உள்மூச்சு 4 செகண்ட் விடுங்க. வெளிமூச்சு விடும்பொழுது 6 செகண்ட் எடுத்துக்கோங்க. நல்லா ஆழ்ந்த நீண்ட மூச்சு 4 தடவை விடலாம். மனசு கண்கள் மீது இருக்கட்டும். த்ரீ, ஃபோர். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கபாலபதி பிராணாயாமம் பண்ண போறோம். குயிக்கா முடிச்சுக்கலாம். we have only 6:40. only 5 to 7 minutesல முடிச்சுக்கலாம். கபாலபதி. உள்ளங்கை மேல் நோக்கி தொடை மீது வைத்துக் கொள்கிறோம். முதுகுத்தண்டு நேராக, கண்களை மூடி. கழுத்து பகுதி முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். இதயம், முகம் புன்சிரிப்போட இந்த பயிற்சியை தொடங்க போறோம். ஸ்டார்ட். கபாலபதி. வயிறு ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சு வெளியில விடும் பொழுது வயிறு உள்ள போகணும், மூக்கு வழியா. ஸ்டார்ட். ஸ்லோவாகவும் செய்யலாம், மீடியமாகவும் செய்யலாம், ஃபாஸ்டாகவும் செய்யலாம். உங்க ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸ்பீடை. வயிறு உள்ள போய் வெளியில வரணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளும், எஸ்பெஷலி பேன்கிரியாஸ், மண்ணீரல், கல்லீரல், சிறுகுடல், பெருகுடல், சிறுநீரகம், பிளாடர், நலப்பை, உடல்வால், அனைத்து பகுதிகளும் சரியான இயக்கம் கொடுக்கும் பொழுது நமக்கு முக்கியமா சுகர் ரிவர்ஸ் பண்ண முடியும் இந்த பயிற்சி மூலயமா. சிறுநீரக கல்லுலாம் இதுல கரைஞ்சி போயிடும். இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது சிறுநீரகத்துல கல்லுகள் இருந்தா, சிறுநீரகம் சரியா வேலை செய்யலைன்னா, ஸோ சுகருடைய சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கல்லீரல், சிறுநீரகம், இருதயம், கண்கள், இந்த பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பு ஏற்படும். அதை தவிர்க்க இருக்கிறதுக்கு தான் இந்த கபாலபாதி பயிற்சி. கண்களை மூடி மென்மையாக ரிலாக்ஸ். 6 மூச்சு இழுத்து விடுறோம், மூச்சை கவனிக்கிறோம்.
உள்மூச்சுக்கு 4 செகண்ட், வெளிமூச்சுக்கு 6 செகண்ட் எடுத்துக்கிறோம். ஸ்டார்ட். ஒன்று. எஸ். மூச்சு மூச்சை கவனிக்கிறோம் கபாலபாதிக்கு அப்புறம். உள்மூச்சுக்கு 4 செகண்ட், வெளிமூச்சுக்கு 6 செகண்ட் எடுத்துக்கோங்க. 4, 5, 6. ரிலாக்ஸ். அடுத்தது பஸ்திரிகா பிராணாயாமா. Bhastrika elbow close to the body. எல்போ ஒட்டி வச்சுக்கோங்க கைகளை. ஆதிமுத்ரா. கட்டவரலை ஃபர்ஸ்ட் மடக்கிறோம். ஆதிமுத்ரா. ரமேஷ், ஆதிமுத்ரா. மேலோக்கி ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சை எடுத்து நார்மலா மூச்சை எடுக்கிறோம். விடும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சை விடுறோம். பஸ்திரிகா பிராணாயாமா. ஒரு சோல்ஜர் மாதிரி இருந்து பேரட்ல இருந்து எப்படி செய்வீங்களோ அது மாதிரி செய்யுங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா விடணும் வெளியில. பஸ்திரிகா பிராணாயாமா. பஸ்திரிகா பிராணாயாமா பண்ணுங்க. நிறுத்தாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். தொடைகள் உள்ளங்கை மேல் நோக்கியவாறு வைத்துக் கொள்கிறோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ரொம்ப நல்லது. லாங் டர்மா நீங்க பெனிஃபிட். கொஞ்சம் நம்ம நல்ல விலையை கொடுத்தாதான் நல்லது கிடைக்கும். மூச்சை நன்றாக இழுத்துடும். மூச்சு கவனிங்க. உள் மூச்சுக்கு 4 செகண்ட் எடுத்துக்கோங்க, வெளி மூச்சுக்கு 6 செகண்ட் எடுத்துக்கோங்க. 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ். தோள்கள் தளர்வாக இருக்கட்டும். அடுத்தது லங்ஸ் கிளீனிங். இடது பக்கம் சின்முத்ரா. ஆசன வாயை இறுக்கி பிடிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. லங்ஸ் கிளீனிங். வலது கால், வலது கை, வலது மூக்கு, இடது தரை. வலது மோதிர விரல், இடது மூக்கு. வலது கட்ட விரல், வலது மூக்கு, இடது மோதிர விரல், இடது மூக்கு. லங்ஸ் கிளீனிங் ரமேஷ்.
நெட்வொர்க் ப்ராப்ளமா ரமேஷ்? ஓகே, மூச்சு கவனிங்க. உள் மூச்சு 4 செகண்ட், வெளி மூச்சு 6 செகண்ட். ஓகே, அடுத்தது நாடி சுவாசம் பண்ணணுமா? சைலண்டா மூச்சு எடுக்கிறோம், சைலண்டா மூச்சு விடுறோம். 4 செகண்ட் இழுக்கிறதுக்கு, 6 செகண்ட் மூச்சு விடுறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க. நாடி சோதனை பிராணாயாமா. இடது மூக்கால ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலா இடது மூக்கால விடுங்க. விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 10ல இருந்து 15 தடவை உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணி மென்மையாக கண்களை மூடி மூச்சு கவனித்து விட்டு வெளியே வரணும். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா we can finish the session in the Zoom. விருப்பம் இருந்தா புக் ரீடிங்க்கு வாட்ஸ்அப் காலில் வரலாம். ரமேஷ், உங்களுக்கு ஓகேவா புக் ரீடிங்?